போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. பூழியர்கோன் வெப்பொழித்தன் புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பீடியதன் ஊருமை கோழமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் ஆவரிடர் கடிகணபதி வர அருளினன் மீது கூடை வடிவினர் பகில் வலி வலம் உரையிறையே. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். அப்பர் அருள்நெறி மன்றத்தை சார்ந்த அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு உங்கள் அனைவருடன் சேர்ந்து கோட்புலி நாயனாரை பற்றி சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய அருள்நெறி மன்றத்தாருக்கு எனது நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நாம் நமது சிந்தனையை தொடர இருக்கின்றோம். அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் என்று சுந்தரர் திருத்தொண்ட தொகை பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். அடல் என்றார் வலிமை, ஆற்றல் என்று பொருள். ஒரு ஆண்மகனுக்கு அழகு அவனது வலிமை. அத்தகைய வலிமை பொருந்தியவராக சேனை தலைவராகிய கோட்புலி நாயனார் விளங்கிய தன்மை இங்கே அடல் என்று சொல்லப்படுகின்றது. வலிமை அவரை சூழ்ந்திருக்கின்றதா. அத்தகைய அளவுக்கு மிகவும் அதிகமான வலிமையை பெற்றவர். வேறு ஆயுதத்தை கையாள்வதில் மிகச் சிறந்த வல்லமை பெற்றவர். நம்பி என்றால் ஆண்களில் சிறந்தவன் என்று பொருள். அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் என்று அவர் தொடங்குகின்றார். திருத்தொண்டர் திருவந்தாதி பதிகத்தின் பாடலில் நம்பியாண்டார் நம்பி இவர் குறித்து சொல்வதை நாம் பார்ப்போம். பெற்ற மூயத்தோன் விரைய கலி பிழைத்தோர் தமது சுற்றம் அறுக்கும் தொழில் திருநாட்டியத்தான் குடிக்கோன் குற்றம் அறுக்கும் நம் கோட்புலி நாவர் கூறிசில் அருள் பெற்றவருள் கடல் என்று உலகேற்றும் பெரும் தகையே. இவரை அறிமுகப்படுத்தும் பொழுது சுந்தரரின் அருள் பெற்ற கோட்புலி நாயனார் என்று குறிப்பிடுகின்றார். சுந்தரரின் சரித்திரத்தை படித்தவர்களுக்கு கோட்புலி நாயனார் தமது மகள்களை சுந்தரருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று கொடுத்ததும் சுந்தரர் அதனை ஏற்றுக்கொண்டு அருள் புரியும் நன்றாக தெரியும். அந்த செய்கை தான் இங்கே உணர்த்தப்படுகின்றது. பெற்றம் உயர்த்தோன். பெற்றம் என்றால் எருது என்று பொருள். இடப வாகனனாகிய பெருமான் அந்த இடபத்தை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டதும் அல்லாமல் அந்த இடபத்துக்கு ஒரு உயர்ந்ததோர் இடத்தையும் அளிக்கின்றான். தனது கொடியினில் சித்திரமாக எருதினை ஏற்றுக்கொண்டு
மிகவும் உயர்ந்த இடத்தை அந்த எருதுக்கு இடவத்துக்கு அளிக்கின்றான். அந்த தன்மைதான் பெற்றம் உயர்த்தோன் என்று குறிப்பிடப்பட்டு சிவபெருமான் குறிப்பிடப்படுகின்றார். விரையா கலி பிழைத்தோன், பெருமானை சாட்சியாக வைத்துக்கொண்டு அவனை முன்னிலைப்படுத்தி அவனது ஆணையாக சொல்லப்படும் வார்த்தைகள், ஏற்கப்படும் உறுதிமொழிகள் விரையாக்கலி என்று சொல்லப்படுகின்றது. திருநீலகண்டம் எம்மை தீண்டாதீர் என்று திருநீலகண்டத்து குயவனார் சரித்திரத்தில் வரும் மொழிகள் நமது நினைவுக்கு வருகின்றன. அந்நாளில் பெருமான் மீது அத்தகைய பக்தி கொண்டவர்களாக அனைவரும் திகழ்ந்தனர். பெருமான் மீது ஆணை என்று சொல்லி ஒரு செயலை நிர்ணயித்து விட்டால் அதை அவரும் மீறாமல் இருந்தவர்களாக இருந்த தன்மையை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் விரையாக்கலி என்று சொல்லி பெருமான் மீது ஆணையாக நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கோட்புலி நாயனார் சொன்ன சொல்லைத்தான் இங்கே நம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த ஆணையை தவறிவிட்டனர் சிலர், அவரது சுற்றத்தார்கள். பிழைத்தோர் என்றால் பிழை என்றால் தவறு, பிழைத்தோர் என்றால் தவறு செய்தவர்கள், அந்த ஆணையை மீறி தவறு செய்தவர்கள். அந்த தவறு செய்தவர்கள் தமது சுற்றமாக இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் அவர்கள் அனைவரையும் வெட்டி சாய்த்து தண்டனை அளித்தவர் கோட்புலி நாயனார். அதைத்தான் விரையா கலி பிழைத்தோர் தமது சுற்றம் அறுக்கும் தொழில் என்று குறிப்பிடுகின்றார். இதை பாவம் என்று சொல்லவில்லை. அவர் தனது சுற்றத்தாரையெல்லாம் செய்தது, கொலை செய்தது பாவம் என்று சொல்லவில்லை, தொழில் என்று கூறுகின்றார். அவர்களுக்கு தண்டனை அளிக்கின்றார். ஏன்? சிவ அபராதம் மிகவும் கொடியது. அந்த சிவர அபராதத்திற்கு பெரிய தண்டனை உண்டு. அந்த தண்டனையை நாம் இம்மை பிறவியிலேயே பெற்றுவிட்டால் அந்த தண்டனை நமக்கு மறுமையில் எந்த பிழையும் இழைக்காது. அதைத்தானே நாம் சண்டீசர் சரித்திரத்தில் காண்கின்றோம் மற்றும் மார்க்கண்டேயரின் சரித்திரத்தில் காண்கின்றோம். சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்த மார்க்கண்டேயன் தன்னை மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்த போதிலும் அச்சமேதம் கொள்ளாமல் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தான். அந்த சிவ வழிபாட்டுக்கு இடையூறு செய்யும் பொருட்டுத்தானே காலன் அவன் மீது பாசக்கயிறை வீசினான். அது பெரிய தவறல்லவா? அதற்காகத்தான் அவன் தண்டனை பெற்றான். உடனே சிவபெருமானே அவனுக்கு தண்டனை அளிக்கின்றான். அதே போன்றுதான் சண்டீசர் வரலாற்றிலும் சிவனுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த அபிஷேக பாலினை இடறி தள்ளிய கால்களுக்கு சிவபெருமான் உடனே தண்டனை அளிக்கின்றார். அந்த தவறினை தடுப்பதற்காக ஒரு மரக்கொம்பினைத்தான் சண்டீசர் வீசி எறிகின்றார். ஆனால் அந்த மரக்கொம்பு சிவபெருமானின் திருவுள்ள கருத்தினால், சிவபெருமானின் சித்தத்தினால் அது பெரிய கோடாரியாக மாறி அந்த விசார சர்வரின் தந்தை யசோதத்தனின் இரு கால்களையும் வெட்டி விடுகின்றது. சிவ அபராதம் செய்தவர்களுக்கு பெரும் தண்டனை சிவபெருமானே அளிப்பார். அந்த சிவபெருமானின் தொண்டராக இருந்த கோட்புலி நாயனார் சிவ அபராதம் செய்த தனது சுற்றத்தார்களை சுற்றம் என்றும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு தண்டனை அளிக்கின்றார். அதன் மூலம் அவர்கள் இம்மையில் மறுமையில் பெறவிருந்த பெரிய தண்டனையை தவிர்க்கின்றார் என்பதுதான் அதன் உட்கருத்து. சுற்றமறுக்கும் தொழில் திரு நாட்டியத்தான் குடிக்கும், நாட்டியத்தான் குடி என்ற தலத்தில் வாழ்ந்தவர். அந்த தலத்தில் அரசனாக திகழ்ந்தவர், தலைவராக திகழ்ந்தவர் என்று கூறுகின்றார். அவர் சோழ வளநாட்டு சேனைக்கே அதிபதியாக இருந்தவர். அந்த நாட்டியத்தான்குடி சிறிய ஊருக்கு தலைவராக இருந்ததில் என்ன வியப்பு? குற்றம் அறுக்கும், அதாவது அவர்கள் செய்த குற்றத்தை அறுக்கின்றார் என்று இங்கே நம்பியாண்டார் நம்பி சொல்கின்றார். இதே கருத்து தான் பின்னர் சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் சொல்வதை நாம் காண்போம். கோட்புலி நாவர் குருசில் அருள் பெற்ற அருட்கடல் என்று உலகையத்தும் பெருந்தகை. இதை நாம் முன்னரே சிந்தித்தோம். இப்பொழுது நாம் சேக்கிழார் பெரிய புராணத்தில் கோட்புலி நாயனாரை பற்றி என்ன குறிப்பிட்டுள்ளார் என்பதை சிந்தித்து அதன் வழியாக நாம் கோட்புலி நாயனாரின் சிறப்பினை உணர்வோமாக. நலம் பெருகு சோநாட்டு நாட்டியத்தான் கூடி வேளான் குலம் பெருக வந்துதித்தார் கோட்புலியார் எனும் பெயரார் தலம் பெருகும் புகழ் வளவர் தந்திரியாராய் வேற்று
புலம் பெருக துயர் விளைப்ப போர் விளைத்து புகழ் விளைப்ப நலம் பெருகு சூநாட்டு. நீர்வளமும் நிலவளமும் பொருந்தி விளங்கிய சோழ நாட்டின் நகரில் ஒன்றாகிய தலத்தில் ஒன்றாகிய நாட்டியத்தான் குடி என்ற தலத்தில் நலம் பெருகு சோநாட்டு நாட்டியத்தான் குடி வேளாண் குலம் பெருக வந்து உதித்தார். அந்த நாட்டியத்தான் குடி தலத்தினில் வேளாளர் குடியில் வந்து உதித்தவர் கோட்புலி நாயனார். குலம் பெருக வேளாண் குலம் பெருக வந்துதித்தார் கோட்புலியார் எனும் பெயரார். கோட்புலி என்ற பெயரினை உடைய நாயனார். தலம் பெருகும் புகழ் வளவர் தந்திரியார். தந்திரி என்றால் சேனை என்று பொருள். தந்திரியார் என்றால் சேனைக்கு அதிபதி, சேனாதிபதி. தலம் பெருகும் புகழ் வளவர். வளவர் என்பது சோழகுலத்தை குறிக்கும். தங்களது நாட்டினை தங்களது படை வலிமையின் காரணமாக விஸ்தரித்து கொண்டே சென்ற சோழ நாட்டு படையின் அதிபதியாக திகழ்ந்தவராய் இருந்த கோட்புலி நாயனார் வேற்று புலம் பெருக பகை நாட்டெல்லாம் வெற்றி கொண்டு, வேற்று என்பது பகை நாடு, பகை நாடெல்லாம் வெற்றி கொண்டு சோழ நாட்டுடன் இணைத்து கொண்டு பகை நாட்டவர்களுக்கு துயரம் விளைக்கும் பொருட்டு போர்கள் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக விளங்கி அவர் சிறந்த புகழ் பெற்றார் என்று இந்த பாடலில் கூறுகின்றார். சோழ நாட்டு படைகளுக்கு சேனாதிபதியாக திகழ்ந்த அவர் சோழ மன்னன் சார்பாக பல போர்க்களங்கள் சென்று பகைவர்களை எல்லாம் வென்று அந்த பகை நாட்டையெல்லாம் சோழ நாட்டுடன் இணைத்து சோழ நாட்டின் பரப்பளவு பெருகும் வண்ணம் அவர் செயல்கள் புரிந்தார் என்று இந்த பாடலில் கூறுகின்றார். அடுத்த பாடல். மன்னவர் பால் பெரும் சீரப்பின் வளமெல்லாம் மதியணியும் பிஞ்சகர்த்தம் கோயில் தோறும் திரு அமுதின் படி பெருக சென்னல் மலை கோவடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடு நாள் செய்தொழுகும் பாங்கு பூரிந்தோங்கும் நாள். சேனைக்கு அதிபதியாக இருந்தவர். அந்த சேனைக்கு அதிபதியாக இருந்து பல போர்க்களங்களில் மன்னவனுக்கு வெற்றி தேடி தந்தவர். அந்த வெற்றிக்கு பரிசாக மன்னன் சிறந்த ஊதியமும் பல பரிசுகளும் அளிக்கின்றான். ஆனால் தலை சிறந்த நாயனாராக விளங்கிய கோட்புலி நாயனார் அந்த பரிசுகளை தான் பெற்ற பரிசு பொருள்களையும் தான் பெற்ற ஊதியத்தையும் எதற்காக பயன்படுத்தினார் என்பதைத்தான் இந்த பாடலில் சேக்கிழார் கூறுகின்றார். மன்னவன் பால் பெரும் சிறப்பின் பெரிய அரிய பரிசுகள் ஊதியம் அவற்றையும் வளமெல்லாம் வளம் மிகுந்த செல்வத்தை எல்லாம் மதியணியும் பிஞ்சகர்த்தம் கோயில் தோறும் சந்திரனை தனது சடையில் சூட்டிக் கொண்டவரும் அழகாக பின்னப்பட்ட சடையினை உடையவருமாகிய சிவபெருமானின் கோயில்கள் பலவற்றிலும் திரு அமுதின் படி பெருக அங்க நைவேத்தியத்திற்காக தேவைப்பட்ட அரிசி மற்றும் பல தானியங்களும் தொடர்ந்து நடைபெறுவதற்காக இவர் அளித்தார் என்று கூறுகின்றார். திரு அமுதின் படி பெருக நைவேத்தியம் செய்யப்படும் அரிசி முதலான பல தானியங்கள் கொண்டு செய்யப்படும் உணவு வகைகள் பெருமானுக்கு 3 காலமும் நைவேத்தியம் செய்யப்பட்டு வந்தது அந்த நாட்களில். அத்தகைய நைவேத்தியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு மன்னர்கள் பல இடங்களில் நிபந்தங்கள் அளித்திருந்தனர். இருந்தாலும் கோட்புலி நாயனார் போன்ற அடியார்கள் தங்களது செல்வத்தையும் அந்த நைவேத்தியத்திற்காக பயன்படுத்தி அளித்து ஆதரித்து வந்தமை இந்த பாடலிலிருந்து நாம் உணர்கின்றோம். சென்னல் மலை குவடாக எவ்வாறு மலை போன்று குன்று குன்றாக குவியல் குவியலாக சிறந்த நெல் சென்னல். ஏதோ ஒரு ரேஷன் அரிசி சுவாமிக்கு கொண்டு கொடுக்குற பழக்கம் இந்த நாளில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சிறந்த அரிசி வகையை சிறந்த பருப்பு முதலான தானிய வகைகளை குன்று போன்று அத்தகைய கோயில்களுக்கு கொடுத்து திருப்பணி செய்து வந்தாராம். சென்னல் மலை கோடாக செய்து வரும் திருப்பணியே 1 நாள் 2 நாள் செய்யவில்லை, 12 நாட்கள் செய்தார்கள். 12 நாள் செய்தொழுகும் பாங்கு புரிந்து ஓங்கும் நாள். அத்தகைய திருப்பணியை தொடர்ந்து செய்து வரும் நாட்களில்
என்ன நடந்தது என்று அடுத்த பாடலில் சொல்கின்றார். வேந்தனே வலிற்பகைஞர் வெம்முனை மேல் செல்கின்றார், பாந்தள் பூஞன அணிந்தார் தமக்கமுது படியாக, ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் வேண்டும் சென்னல், வாய்ந்த கூடவை கட்டி வழி கொள்வார் மொழிகின்ற. இதனிடையில் போருக்கு வா என்று மன்னரிடமிருந்து அவருக்கு அழைப்பு வருகின்றது. வேந்தனே வலிர் பகைஞர் வெம்முனை மேல் செல்கின்றார். அரசனின் கட்டளையின் பேரில் கொடிய பகை களத்திற்கு, போர்க்களத்திற்கு, பகைவரை வெல்வதற்காக, பகைவர்களுடன் போர் புரிந்து வெல்வதற்காக இவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதைத்தான் வேந்தல் வலிர் பகைஞர் வெம்முனை மேல் செல்கின்றார் என்று கூறுகின்றார். பாந்தள் என்றால் பாம்பு என்று பொருள். பாம்பினை தனது உடலினில் ஆபரணமாக பல இடங்களிலும் அணிந்தவர் சிவபெருமான். கையினில் கங்கணமாக, தோளில் தோல் வளையமாக, கழுத்தினில் மாலையாக, மார்பினில் மாலையாக, தலையினில் மாலையாக, இடுப்பினில் கச்சாக, கால்களில் சிலம்பாக, பல இடங்களிலும் பெருமான் பாம்பினை அணிகலனாக அணிந்து கொண்டுள்ளார் என்று திருமுறை பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அத்தகைய பாம்பல் பூண் என அணிந்தவர், பாந்தள் பூண் என அணிந்தவராகிய சிவபெருமான் தமக்கு அமுதுபடியாக, அவருக்கு நாள்தோறும் நைவேத்தியங்கள் சிறந்த முறையில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் எடுத்து வைத்திருந்த அரிசி, நெல் மற்றும் முதலான தானியங்கள். எத்தகைய அளவு தானியங்கள்? தாம் போர்க்களம் சென்று திரும்பி வரும் வரையில் அவை நெய்வேத்தியத்துக்கு பயன்படிய வேண்டிய அளவுக்கு அதிகமான தானியங்கள். ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் தாம் திரும்பி வரும் அளவும். அத்தகைய தேவையான நெல்லை எல்லாம், சென்னல் சிறந்த நெல்களை எல்லாம் கூட்டி வைத்துவிட்டு அவர் சொல்கின்றாராம். யாரிடம்? தமது சுற்றத்தார்களிடம். நான் இங்கு இல்லை, அதனால் என் சார்பாக நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த சென்னலை பயன்படுத்தி இறைவனுக்கு திரு அமுதுப்படி தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டும், அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றாராம். சுற்றத்தார்கள்கிட்டெல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னவர் அத்துடன் நிறுத்தவில்லை. நான் சொல்வது இறைவன் மீது ஆணை, இறைவனை சாட்சியாக வைத்துக்கொண்டு நான் உங்களிடம் இதை சொல்கின்றேன். எனவே அதை காக்க வேண்டியது இறைவனின் ஆணையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாதுகாத்து செய்ய வேண்டும் என்று அடுத்த பாடலில் கூறுகின்றார். விரையாக்கலி என்று நாம் பார்த்தோம் அல்லவா? முதல் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அருளிய பாடலில் அதே தொடரை இங்கே பெரிய புராணத்து ஆசிரியர் சேக்கிழார் பயன்படுத்துகின்றார். திரு என்று அதற்கு அடைமொழி கொடுத்து விரையாக்கலி, திருவிரையாக்கலி என்று கூறினார். நம் தமர்கள் ஆயினார்கள் தமக்கெல்லாம் தனித்தனியே, அனைவரையும் கூட்டி ஒரு குழுவாக கூட்டி ஒரு கூட்டம் போட்டு சொல்லவில்லையா? ஏன் அவ்வாறு சொன்னால் அந்த கூட்ட சந்தடியில் எவரேனும் ஒருவரோ இருவரோ கேட்காமல் விட்டு போய்விட்டால் அவர்களது தெரியாமல் தவறு செய்து விடுவார்களோ என்பதற்காக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூட்டி அழைத்து நம் தமர்கள் ஆயினர்கள் எல்லாம் இவரை போன்று சுற்றத்தார்களும் சிவபக்தியில் சிறந்தவர்களாகத்தான் அப்போது இருந்திருக்கின்றார்கள். நம் தமர்கள் ஆயினரார் எல்லாம் அவர்கள் அனைவரையும் தனித்தனியே கூட்டி நம் தமர்கள் ஆயினார் தமக்கெல்லாம் தனித்தனியே, நந்தமர்கள் ஆயினார் தமக்கெல்லாம் தனித்தனியே, எந்த யாருக்கு அமுது படிக்கு ஏற்றிய நல் இவை அழிக்க, சிந்தையால் தான் நினைவார் திருவிரையாக்கலி என்று வந்தனையால் உரைத்தகன்றார் மன்னவன் மாற்றார் மூனை மேல். மிகவும் நல்ல படியாக அவர் சொன்னாராம், நல்ல மொழியாக சொன்னாராம். அதட்டவில்லை, மிரட்டவில்லை,
வந்தனையால் சொன்னாராம். என்ன சொன்னார்? மனதினாலும் இந்த நெல் குவைகளை நீங்கள் வேறோர் காரியத்திற்காக பயன்படுத்தலாம் என்று நினைக்க கூடாது. இது விரையாக்கல் யானை என்று சொல்கின்றாராம். எந்தையாருக்கு அமுது படிக்கு ஏற்றிய நல்ல செல்வம் இவையெல்லாம் இவற்றை அழிப்பதற்கு வேறு வகையில் பயன்படுத்தி கொண்டு அழிப்பதற்கு அது அழிப்பது என்று கூறுகின்றார். பெருமானுக்கு அழித்தால் உரிய பயனுக்காக செய்யப்படும் சென்னல், அதற்கு மாறாக செழித்தால் இந்த சென்னலை அழிக்கும் தன்மைக்கு ஒப்பாகும் என்று சொல்கின்றார். நாவே சிந்தையால் தான் நினைவார் திருவிரையாக்கலி என்று வந்தனையால் உரைத்து அகன்றார். அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு அவர் போர்க்களம் சென்றாராம். வந்தனையால் உரைத்தகன்றார் மன்னவன் மாற்றார் மூனை மேல் மற்றவர் தம் போயின பின் சில நாளில் வர்க்காலம் உற்றலும் சுற்றத்தார் உணர்வின்றி இறப்பதனில் பெற்றம் உயர்த்தவராமுது படி கொண்டாகிலும் பிழைத்து குற்றமரப்பின் கொடுப்பாம் என கூடு குலை தழித்தார். கோட்புலி நாயனார் சென்ற சில நாளைக்கு பிறகு பெரும் பஞ்சம் நிகழ்கின்றது. உணவுப் பொருட்கள் கிடைப்பதே தட்டுப்பாடாக மாறிவிடுகின்றது. மற்றவர் தம் போயின பின் சில நாளில் வர்க்காலம் வறட்சி நிகழ்கின்றது. வறட்சி உற்றதும் வறட்சி ஏற்பட்டு உணவு பண்டங்களே கிடைக்காத நிலை ஏற்பட்ட பொழுது இந்த சுற்றத்தார்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்களாம்? நாம் பிழைத்து இருந்தால்தானே இந்த நெல்லை நாம் இறைவனுக்கு அமுதுபடி செய்வதற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்க முடியும். நாம் பிழைப்பதே மிகவும் அரிதாக போய்விட்டதே இந்நாளில் இந்த வர்க்கடத்தின் காரணமாக. எனவே நாம் தற்போதைக்கு இந்த நெல்லை பயன்படுத்தி கொண்டு நமது வாழ்நாளை நீட்டிக்கொள்ளலாம். பெற்றம் உயர்த்தவர் அமுது படி கொண்டாகிலும், பெற்றம் உயர்த்தவர் என்று இங்கே கூறுகின்றார். ஆரம்பமே என்ன சொன்னார்? பெற்றம் உயர்த்தவர் என்றுதானே தொடங்குகின்றார். இங்கே அதே பெற்றம் உயர்த்தோன் என்று நம்பியாண்டார் நம்பி செய்த பயன்படுத்திய தொடரை இங்கே பயன்படுத்தி பெற்றம் உயர்த்தவர் அமுது படி கொண்டாயிலும் பிழைத்து, வேறு வழி இல்லை. அந்த நெல்லை எடுத்து கொண்டாலாவது நாம் அனைவரும் உயிர் வாழ்ந்து நாம் செய்வது இப்பொழுது குற்றம்தான். அவர்கள் தெரிந்துதான் குற்றம் செய்கின்றார்கள். இந்த குற்றத்தை பின்னால் ஈடுகட்டும் வகையில் நாம் சேர்த்து கொடுத்து விடுவோம் என்று நினைத்தார்களாம். பெற்றம் உயர்த்தவர் அமுது படி கொண்டாகிலும் இப்பொழுது வர்க்கடத்திலிருந்து தப்பித்து நாம் அனைவரும் பிழைத்து கொண்டு பின்னர் குற்றம் அற பின் கொடுப்பாம். இந்த குற்றத்தை தீர்க்கும் வரையில், இந்த செய்த சிவ அபராதத்தை போக்கும் வகையில் மேலும் சில நெற்கதிர்களும் சேர்த்து நாம் பெருமானுக்கு அமுதுபடி தொடர்ந்து நடைபெறுவதற்கு கொடுப்போம் என்ற சிந்தனை உடையவர்களாக அவர்கள் கூடு குலை தழித்தார். அந்த நெற்குவியல்களாக இருந்தவை அல்லவா, அதைத்தான் இங்கே கூடு என்று குறிப்பிடுகின்றார். குவியலாக இருந்த அந்த நெல்லை எல்லாம் தங்களின் உணவு உபயோகத்திற்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அழித்தார்கள் என்று கூறுகின்றார். பெருமானுக்காக ஒதுக்கப்பட்ட நெல்லினை அந்த செயலுக்கல்லாமல் வேறு ஏதேனும் செயலுக்கு பயன்படுத்தினால் அது அழித்ததாகும் என்ற குறிப்பு தான் இங்கே சொல்லப்படுகின்றது. அதையே தானே அவரும் முன்னாடி சொல்றார். இவை அழிக்க சிந்தையால் நினைத்தாலும், தொடர்ந்து இதே கொள்கை தான் இங்கே உணர்த்தப்படுகின்றது இந்த பாடல்களில். பெற்றம் உயர்த்தவர் அமுது படி கொண்டாயிலும் பிழைத்து குற்றமர பின் கொடுப்பாம் என கூடு குலைத்து அழித்தார். அவற்றை அவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது? அங்கே போர் முடிந்து விடுகின்றது. போர் முடிந்த பின்னர் இந்த பகைவரையெல்லாம் வெற்றி கொண்டு அவர் திரும்புகின்ற கோட்புலி நாயனார் அவர்களுக்கு நடந்த விஷயம் தெரிந்து விடுகின்றது. இவர் பெரிய சேனாதிபதி, பகைவர்களை எல்லாம் வேறறுக்க வல்லும் வலிமை படைத்தவர் என்பதை அனைவரும் அறிந்தார்கள்.
எனவே தாம் தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொண்டு அவர்களை அணுகினால் அவர்கள் அச்சம் கொண்டு ஓடிவிடுவார்கள் என்ற நினைப்பு இருந்த காரணத்தினால் தான் தெரிந்து கொண்டதை அவர்களுக்கு அறிவிக்காதது போன்று அறிந்தது அறியாமே, அந்நகரில் தமறு செய்த பிழை அறிந்தது அறியாமே. தமது சுற்றத்தார்கள் எல்லாம் செய்த பிழையினை தாம் அறிந்திருந்த போதிலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் துன்னினார் சுற்றமெல்லாம் துணிப்பன் எனும் துணவினராய், அதை காட்டிக்கொள்ளாமலே அந்த சுற்றத்தவர் அனைவரையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக நாட்டியத்தான் குடி நம்பியாகிய கோட்புலி நாயனார் திரும்புகின்றாராம். மன்னவன் தன் வெம்முனையில் வினை வாய்த்து மற்றவன் பால் நன்னிதியின் கூவை பெற்ற நாட்டியத்தான் கூடி தலைவர் அந்நகரில் தமர் செய்த பிழையறிந்ததறியாமே துண்ணினார் சுற்றமேனும் துணிப்பன் என்னும் துணிவினர். கோட்புலி நாயனார் பகைவரை வென்று விடுகின்றார். பகைவரை வென்ற காரணத்தினால் இம்முறையும் மன்னவன் அவருக்கு பரிசு அளிக்கின்றான். அதைத்தான் நன்னிதியின் குவை பெற்ற என்ற தொடர் மூலம் குறிப்பிடுகின்றார். அவருக்கு மீண்டும் செல்வம் கிடைக்கின்றது. அந்த செல்வத்தை பயன்படுத்தி கொண்டு கூட அவர் தொடர்ந்து பெருமானுக்கு திரு அமுதுப்படி நடைபெறுவதற்கு வழி செய்திருக்கலாமே. ஆனாலும் அந்த திரு அமுதுப்படிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நெற்குவியல்களை எல்லாம் தங்களது உணவு பசியினை தீர்த்து கொள்வதற்காக பயன்படுத்திய சுற்றத்தார் செய்தது பெரும் குற்றம் அல்லவா? எனவே இந்த நிதியை அவர் அதற்காக பயன்படுத்தவில்லை. தனியாக இந்த நிதியை மேலும் சேர்ப்பார், முன்னம் அந்நாள் வரை சேர்த்திருந்தது போன்று, அது வேறு. ஆனால் அதற்காக தமது சுற்றத்தார் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அளிக்காமல் விட்டு விடலாமா? கூடாது அல்லவா என்ற சிந்தனையில் இருந்தவராக பிழை அறிந்து அது அறியாமே தொன்னினார் சுற்றமெல்லாம் துணிப்பங் என்னும் துணிவனராய். துணிவு என்றால் முடிவு கட்டுது என்று பொருள், உறுதிப்பாடு என்று பொருளும் சொல்லலாம். அத்தகைய முடிவினை உறுதிப்பாட்டுடன் செய்ய முனைந்தவராக அவர் என்ன செய்தார் என்றெல்லாம் அடுத்த பாடலில் சொல்கின்றார். எதிர்கொண்ட தமர்க்கெல்லாம் இனிய மொழி பல மொழிந்து மதி தங்கு சூடர் மணி மாளிகையின் கண் வந்தணைந்து பதி கொண்ட சுற்றத்தார்க்கெல்லாம் பைந்துகில் நீதியம் அதிகம் தந்து அழிப்பதனுக்கு அழை மின்கள் என்றுரைத்து போர்க்களம் சென்று வெற்றியுடன் திரும்பி நாயனார் வருகின்றார். வெற்றியுடன் தமது ஊருக்கு திரும்பிய அந்த நாயனாரை ஊர் மக்கள் அனைவரும், இவர் சுற்றத்தார் உட்பட அனைவரும் அவரை நகர் எல்லைக்கு சென்று எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். எதிர்கொண்டு அழைப்பது மட்டும் இல்லாமல் அவரது நலத்தையும் வினாவுகின்றார்கள். சகஜமாக நடப்பது தானே. போர் வீரன் வெற்றி வாகை சூடி வருகின்றான். அவனை வரவேற்க ஊர் மக்கள் அனைவரும் சுற்றத்தார் அனைவரும் செல்ல வேண்டியது நியாயம்தானே. அவ்வாறு அவர்கள் எல்லாம் சென்று நாயன்மாரை பார்க்கின்றார்கள். அப்பொழுது இவர் அவர்களுக்கு பதிலாக இனிய மொழிகளை சொல்லி, தான் பிழையதை அறிந்திருந்த போதிலும் அதை அறியாதவராக காட்டிக்கொண்டு இனிய மொழிகளை எல்லாம் சொல்லி அவர்களிடம் பேசுகின்றார்களாம். நான் போருக்கு சென்றேன், போரில் வெற்றி அடைந்தேன், மன்னவன் எனக்கு பல பரிசுகளும் கொடுத்திருக்கின்றான். அந்த பரிசுகளையும் செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டு உங்கள் அனைவருக்கும் சிறந்த துணிமணிகள் மற்றும் செல்வங்கள் அளிப்பதற்கு நான் சித்தமாக உள்ளேன். எனவே அதை நீங்கள் அனைவரும் வருவீர்களாக என்று அனைவரையும் அழைக்கின்றார். ஒருவரும் தவறாமல் அனைவரும் வந்துவிட வேண்டும் என்பது அவருக்கு எண்ணம். ஏன்? அந்த நெல் குவியலை உண்ட அனைவரில் எவரேனும் தண்டனை பெறாமல் தப்பிவிடக்கூடாது, அனைவரும் தண்டனை பெற வேண்டும் என்பதே அவரது சித்தமாக இருந்தது. அதனால்தான் பதிகொண்ட சுற்றத்தார்க்கு எல்லாம் பைந்துகில் பசிய
நன் பல வண்ணங்கள் கொண்ட புதிய துணிகளும் நிதி குவியங்களும் நான் அளிப்பேன். மிகவும் அதிகமாக அளிப்பேன். ஏதோ கொஞ்சம் கொடுப்பேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதிகம் தந்து அளிப்பன். அதனால் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். சுற்றத்தார்களே, நீங்கள் எல்லாம் வந்து என்னை எதிர்கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கு வராது போன சுற்றத்தாரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். அனைவரிடம் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்கின்றாராம். உங்கள் அனைவருக்கும் பைந்துகிலும் நிதியமும் அதிகமாக தந்தளிப்பேன், வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். அதன் பின்னர் சுற்றத்தார் எல்லாம் அழைத்து வருகின்றனர். எல்லாரும் புகுந்ததற்பின் இரு நிதியம் அளிப்பார் போல் நல்லார்த்தம் பேரோன் முன் கடை காக்க நாதன் தன் வல்லானை மறுத்தமுது படியழித்த மரக்கிளையை பொல்லாதே விடுவேனோ எனக்கனன்று கோலை பூரிவார். எல்லாரும் புகுந்ததற்பின் வந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து விட்டார்கள். சுற்றத்தார்கள் அனைவரும் அந்த நெல்லினை உட்கொண்டு தங்களது பசியை தீர்த்து கொண்ட, பஞ்சத்தின் காரணத்தினால் தமக்கு ஏற்பட்ட பசியை தீர்த்து கொண்ட அனைவரும் ஒன்றாக வந்து சேர்ந்து விட்டார்களாம். அவர்களுக்கு இரு நிதியம் அளிப்பார் போல். இரு நிதியம் என்றால் பெரும் செல்வம். ஏற்கனவே சொன்னார் அல்லவா, அதிகம் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த சொல்தான் இங்கே திருப்பி இங்கே இரு நிதியம் என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுகின்றது. இரு நிதியம் அளிப்பார் போல், அவர்களுக்கெல்லாம் மிகவும் அதிகமான செல்வங்கள் அளிப்பவர் போன்று நல்லார் என்று குறிப்பிடுகின்றார் இங்கே கோட்புலி நாயனாரை. ஏன்? அவர்கள் செய்த பாவத்திற்கு இம்மையிலேயே தண்டனை அளித்து மறுமையில் அவர்களுக்கு அந்த சிவாபராதத்தின் விளைவாக ஏதும் நடைபெறாத வண்ணம் காத்த காரணத்தினால் நல்லார் என்று சேக்கிழார் அவரை குறிப்பிடுகின்றார். நல்லார் தம் பேரோன். இவரை பெயர் கொண்டவனே வாயிற்காவலனாக இருந்தானாம். அந்த நல்லார் தம் பேரோன் முன் கடை காக்க. இவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்த பின்னர் அந்த வாயில் காப்பானன் அந்த வாயிலின் அருகே முன்று சென்று எவரும் இங்கிருந்து தப்பி ஓடிவிடாமல் அவன் பாதுகாத்தானாம். நல்லார்த்தம் பேரோன் முன் கடை காக்க நாதன் தன் வல்லானை மறுத்து பெருமான் மீது சொன்ன வரையா கலி விரையாக்கலி மீது ஆணையாக சொன்ன அந்த ஆணையை மீறி அமுது படி அழித்த வல்லானை மறுத்து அமுது படி அழித்த பெருமானின் நிவேதனத்துக்காக வைத்திருந்த அந்த நெற்குவியல்களை எல்லாம் அழித்த சுற்றத்தார்னு சொல்லவில்லை, இங்கே மரக்கிளை என்று கூறுகின்றார். அறம் என்றால் புண்ணியம், மரம் என்றால் பாவம். பாவம் செய்த சுற்றத்தார் என்று கூறுகின்றார். அமுது படி அழித்த மரக்கிளையை கொல்லாதே விடுவேனோ, ஒரு கிளையெல்லாம் நான் கொல்லாமல் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றீர்களா என்று வீர முழக்கம் இட்ட வண்ணம் மிகவும் கோபத்துடன் அந்த சுற்றத்தாரையெல்லாம் ஒருவர் பின் ஒருவராக இவர் கொலை செய்ய துணிந்தார். சுற்றத்தாரை கொலை செய்வது பாவம் அல்லவா என்று கருதலாம். ஆனால் ஏற்பகை நாயனாரின் சரித்திரத்தில் என்ன நடந்தது? ஏற்பகை நாயனார் தமது மனைவியே அடியாருக்கு தனமாக கொடுத்து விடுகின்றார். அதை தடுப்பதற்காக சுற்றத்தார்கள் எல்லாம் ஒன்றாக கூடுகின்றார்கள். அடியார்க்கு ஊறு செய்யும் பொருட்டில் அவர்கள் அது கூடியதை கண்ட ஏற்பகை நாயனார் வாளெடுத்து அவர்கள் அனைவரையும் கொன்று தீர்த்து விடுகின்றார். அதே போன்றுதான் இங்கும் குற்றம் செய்தவர்கள் தமது சுற்றத்தார் என்றும் கருதாமல் அவர்களை கொன்று விடுகின்றாராம் கோட்புலி நாயனார். அதைத்தான் இங்கே கொல்லாதே விடுவேனோ என கனன்று மிகுந்த கோபத்துடன் கொலை புரிந்தார் என்று கூறுகின்றார். தந்தையார் தாயார் மற்றுடன் பிறந்தார் தாரங்கள் பந்தமார் சுற்றத்தார் பதியடியார் மதியணியும் எந்த யார் திருப்படி மற்று உண்ண இசைந்தார்களையும் சிந்த வாழ் கூடு துடித்தார் தீய வீணை பாவம் துணிப்பார். அவர்கள் செய்த தீய வினையின் காரணமாக அவர்கள் மறுமையில் அடைய இருந்த
அந்த செயலை தடுத்து விட்டாராம். தீய வினை பவம் துணிப்பார் என்று கோட்புலி நாயனார் செய்த செயலுக்கு பின்னணியில் இருந்த உண்மையான காரணம் யாது என்பதை இங்கே தெய்வ சேக்கிழார் புலவர் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார். தந்தையார், தாயார் மற்றும் உடன் பிறந்தார், தங்களது தந்தை தாயார் அவர்களுடன் கூட பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் தமது மனைவியை சார்ந்த சுற்றத்தார் எவரையும் விட்டு வைக்கவில்லை. செய்த குற்றம் செய்தவர் எவராக இருந்தாலும் அவர் அனைவரும் தண்டனை பெற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் அவர் கொலை தொழில் புரிந்தார் என்பதை உணர்த்தும் முகமாக தந்தையார், தாயார் மற்றும் உடன் பிறந்தார், தாரங்கள், பந்தமார் சுற்றத்தார், எந்த வகையிலேனும் தம்முடன் தொடர்பு கொண்டிருந்த சுற்றத்தார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் பதியடியார் மதியணையும் எந்த யார். சந்திரனை தனது சடையில் சூட்டிக் கொண்டுள்ள பெருமானின், நமது அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக விளங்கும் பெருமானின் திருப்படிக்காக வைத்திருந்த நெல்லினை உண்பதற்கு வந்தவர்கள் திருப்படி மற்று உண்ண இசைந்தார்கள். அந்த நெல்லினால் ஆகிய சூட்டினை உட்கொண்டு பஞ்சத்தின் காரணமாக தமக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காதிருந்த நிலையில் தமது பசியை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் செய்த செயலை, அந்த செயலை செய்வதற்கு விருப்பமுடன் வந்த அனைவரையும் என்று குறிப்பிட்டு அவர்கள் அனைவரையும் சிந்த வாழ் கொடு துணித்தார். அவர்கள் உடலிலிருந்து குருதி ஆறாக பெருகி ஓடும் வண்ணம் சிந்தும் வண்ணம் சிந்த வாழ் கொடு துணித்தார். தான் கையில் கொண்டிருந்த வாளினை கொண்டு அவர்கள் உடல்கள் அனைத்தையும் வெட்டினார் என்று கூறுகின்றார். அவ்வாறு வெட்டுவதன் மூலம் அவர்கள் மறுமையில் அடைய இருந்த தண்டனையை கோட்புலி நாயனார் தவிர்த்து அவர்களுக்கு அருள்தான் புரிந்தார் என்பதை இங்கே உணர்த்துகின்றார். இவ்வாறு அவர் குற்றம் புரிந்த தனது சுற்றத்தார் அனைவரையும் கொன்று அவர்களுக்கு தண்டனை அளித்த போது ஒரு குழந்தை கீழே படுத்திருந்தபடியால் அந்த தண்டனையிலிருந்து தப்பி விடுகின்றது. அதை காணும் காவலன், அதாவது இவரது பெயரை உடையவனாகிய அந்த காவலன், கோட்புலி என்ற பெயரின் உடையவனாகிய அந்த காவலன் அதனை இவருக்கு சுட்டி காட்டுகின்றார். சுட்டி காட்டியது மட்டுமல்லாமல் இந்த குழந்தை, அந்த குடிக்கு எஞ்சி நின்ற ஒரே ஒரு குழந்தை, சிறு குழந்தை, குடிக்க ஒரு குழந்தை என்றும் சொல்கின்றான். அதன் பொருள் என்ன? எனவே இந்த குழந்தையை நீர் கொல்லாமல் விட்டுவிடும் என்று அவன் அந்த குழந்தை சார்பாக, வேறு எவரும் இல்லை, அனைவரும் வெட்டுப்பட்டு இறந்து விட்டனர். குழந்தையின் தாயார் இல்லை, தந்தையார் இல்லை, மற்ற சுற்றத்தார் இல்லை. எனவே அந்த குழந்தைக்காக பரிந்து பேசக்கூடிய நிலையில் எவரும் அங்கு இல்லை. எனவே அந்த காவலன் அந்த நிலையை தான் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைக்காக பரிந்து சொல்கின்றான். பின்னங்கு பிழைத்ததொரு, இங்கே பிழைத்தல் என்ற சொல்லுக்கு உயிர் பிழைத்தல் என்று பொருள், தவறு என்று பொருள் கொள்ளக்கூடாது. பின்னங்கு பிழைத்ததொரு பிள்ளையை தம் பெயரோ நௌ அன்னம் துய்த்தீலது. இந்த குழந்தை அந்த சோற்றினை சாப்பிடவில்லையா என்றும் அந்த குழந்தைக்கு பரிந்து பேசுகின்றான். அன்னம் துய்த்தீலது கொடிக்கொரு பூதல்வ அருளுமேன. அதற்கு கோட்புலி நாயனார் என்ன பதில் கூறுகின்றார்? அதுதான் அடுத்த 2 அடிகள். இன்னெல் உண்டான் மூளைப்பால் உண்டதென எடுத்தெறிந்து மின்னல்ல வடிவாளால் இரு துணியாய் விழ ஏற்றார். இந்த நெல்லை உண்டவள் முளைப்பாலை குடித்து வளர்ந்த குழந்தை, எனவே இந்த குழந்தையும் குற்றம் செய்த குழந்தைதான் என்று சொல்லிக்கொண்டே அந்த குழந்தையை தூக்கி வானில் வீசி எறிகின்றாராம். அந்த வானில் வீசப்பட்ட குழந்தை கீழே வரும் பொழுது தனது வாளை கொண்டு அந்த குழந்தையின் உடலை 2 துண்டாக்கி விடுகின்றாராம். இந்நெல் உண்டாள் முளைப்பால் உண்டதென எடுத்து எறிந்து மின் அல்ல வடிவாளால் 2 துணியாய் 2 துண்டமாக செய்து அதனை தனது கைகளில் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே கூறுகின்றார்.
அந்நிலையே சிவ பெருமான் அன்பர் எதிர்வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் ஒரு பாசம் அறுத்த கீழை பொன்னுலகின் மேலுலகம் புக்கணைய புகழோய் நீ என்னுலை எந்நிலை நம் உடன் அடைக என்று ஏவி எழுந்தருளினார். அந்த நிலையில் சிவபெருமான் எதிர்பட்டாராம். அன்பராகிய கோட்புலி நாயனாரின் எதிர்க்கே சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு குறுகின்றாராம். அந்நிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று, பொதுவாக பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் ரிஷபாரூடராக பெருமான் வானிலிருந்து காட்சி கொடுத்தார் என்றுதான் வரும். ஆனால் இங்கே சிவபெருமான் நேராக காட்சி கொடுக்கின்றார். அந்த தரையோடு தரையாக அந்த அன்பரின் எதிர்க்கே நின்று காட்சி கொடுக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாராம், உன்னுடைய கைவாளால் ஒரு பாசம் அறுத்த கிளை. நீ என்ன செய்தாய்? பாசம் என்பது இங்கே பாவம் என்ற பொருளில் வருகின்றது. உமது சுற்றம் எல்லாரும் பெரிய பாவம் செய்தனர், சிவ அபராதம் செய்தனர். சிவனுக்காக ஒதுக்கப்பட்ட நெல்லினை அவர்கள் உட்கொண்டனர். அது பெரிய பாவம். அந்த பாவத்தை நீ அறுத்து விட்டாய். நீ வாழால் அவர்கள் அனைவரையும் கொலை செய்து அவர்கள் மறுமையில் அனுபவிக்க வேண்டிய பாவத்தை இம்மையிலேயே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அழித்து அறுத்து விட்டாய் என்று கூறுகின்றார். உன்னுடைய கைவாளால் ஒரு பாசம் அறுத்த. அவ்வாறு அந்த பாவம் அறுக்கப்பெற்ற உனது சுற்றத்தார்கள் அனைவரும் அவர்கள் மறுமையில் பொன்னுலகம் வந்து சேரும் வாய்ப்பினை பெற்று விட்டார்கள். பொன்னுலகம் என்பது இங்கே சிறந்த உலகமாகிய முக்தி உலகத்தை குறிப்பிடுகின்றது. உனது கைவாளால் வெட்டப்பட்ட செயலின் காரணமாக அவர்கள் அனைவரும் பொன்னுலகம் பெறும் வாய்ப்பை பெற்றுவிட்டார்கள். பொன்னுலகின் மேலுலகம், பொன்னுலகம் என்று பொதுவாக இந்திரலோகத்தை சொல்வது உண்டு. பொன்னுலகின் மேலுலகம் என்று குறிப்பிட்டு அந்த இந்திரலோகத்தை விட உயர்ந்ததாகிய முக்தி உலகம் என்று குறிப்பிடுகின்றார். மண்புகார் வான்புகார் என்று சாய்க்காடு திருப்பதிகத்தின் பாடலில் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவார். அவர்கள் மீண்டும் மண்ணில் வந்து பிறக்க மாட்டார்கள், வானுலகம் செல்ல மாட்டார்கள், ஆனால் அதனும் உயர்ந்ததாகிய முக்தி உலகம் செல்வார்கள் என்று அந்த பாடலில் குறிப்பிடுவார். அதை போன்று பொன்னுலகின் மேலுலகம் புக்கு அணைய, அணைய என்றால் சென்று சேர, அவர்கள் அனைவரும் சென்று சேர்கின்றார்கள். அத்தகைய புகழுக்கு காரணமானவன் நீ. புக்கணைய புகழோய் நீ. நீ இதே நிலையிலேயே என்னுடன் வந்து சிவகணமாக என்னுடன் சேர்ந்து இருப்பாய் என்று அருள் புரிகின்றாராம். சிவகணமாக எம்முடன் வலப்பக்கத்தில் நிற்பாய் என்று கண்ணப்பருக்கு அருள் செய்தது நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இந்நிலை நம் உடன் அணைக என்று ஏவி எழுந்து அருளினார். இவ்வாறு முடிச்ச அவர்களுக்கெல்லாம் பொன்னுலகம் புகுவதற்கான, பொன்னுலகத்திலும் மேலான முக்தி உலகம் புகுவதற்கான வாய்ப்பினை அளித்த புகழினை உடையவனாகிய கோட்புலியே, நீர் என்னுடன் வந்து அணைவீர். பூதகணத்தில் ஒன்றாக நீரும் இருக்கும் பெருமை பெறுவீர் என்று சொல்லி அருள் புரிந்து பெருமான் மறைந்தார் என்று சேக்கிழார் இந்த பாடலில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். கடைசி பாடல். அத்தனாய் அன்னையாய் ஆருயிராய் அமிர்தாகி முத்தனாம் முதல்வன் தாள் அடைந்து கீழை மூதரடித்த கொத்தலால் தார்கோட்போலியார் அடிவணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார் தம் பரிசினையாம் பகருவாம். அத்தனாய் இருக்கின்றான் பெருமான், அன்னையாய் இருக்கின்றான் பெருமான், ஆருயிராய் இருக்கின்றான் பெருமான், அமிர்தமாக இருக்கின்றான் பெருமான். அவன் முத்தனன், அவன்தான் முதல்வன் என்று இங்கே குறிப்பிட்டு அவனது தாள் திருவடிகளை அடைந்த கோட்புலியார் என்று குறிப்பிடுகின்றார். அத்தனாக அவன் இருக்கின்றான்.
அவன்தானே நமக்கு ஞானம் தந்தருளுகின்றான். தந்தைக்கு அழகு தம் மக்களுக்கு கல்வி கொடுத்தல், தாயாருக்கு அழகு அன்பு பாராட்டுதல், வேளா வேளைக்கு உணவு கொடுத்தல். இரண்டையும் பெருமான் நமக்கு செய்கின்றான். ஞானம் அளிக்கின்றான். ஞானம் அளிப்பது மட்டுமல்லாமல் தாயினும் சிறந்தவனாக, தாயினும் சால பறிந்து நமக்கு அவன் அமுது ஊட்டுகின்றான். அதைத்தான் அத்தனாக அன்னையாக இருக்கின்றான். ஆறு ஆறு உயிராய் நமது உயிருக்கும் உயிரானவனாக இருக்கின்றான். அமிர்தமாக இருக்கின்றான் என்று பெருமானின் குணங்களை எல்லாம் மிகவும் அழகாக சேக்கிழார் பெருமான் என்கிற பாடலில் குறிப்பிடுகின்றார். அத்தனாய் அன்னையாய் ஆறு உயிராய் அமிர்தாகி முத்தன் அவன். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். இயல்பாகவே பாசங்களை நீங்கிய அவனது திருவடிகளை தொழுவதால் நமக்கும் அந்த குணம் வருமாறு அவன் அருள் புரிகின்றான். தான் முத்தனாக இருப்பதுமன்றி தன்னை அடையும் அடியார்களும் பாசங்களை களைந்து கொள்வதற்கு அவன் உதவி புரிகின்றான். முத்தனாய் இருக்கின்றான். அவன்தான் முழு முதற் கடவுள். அவனது தாளினை, அவனது திருப்பாதங்களை அடையும் பொருட்டு சிவ அபராதம் செய்த தமது சுற்றத்தார் எவரையும் சுற்றத்தார் என்று பாராமல் அவர்களை முதல் தடிந்த என்று பொருள்படும். முதல் அனைவரையும் ஒருவரையும் விட்டு விடாமல் அனைவரையும் வெட்டி வீழ்த்திய முதல் தடிந்த கொத்தலர்த்தார் கோட்புலியார். போர்க்களங்கள் பல சென்று வெற்றி வாகை சூடியவராக, வாகை மலர்களை சூட்டி கொண்டவராக எப்பொழுதும் ஊருக்கு திரும்பும் கோட்புலியார் என்று குறிப்பிடுகின்றார். கொத்தலர்த்தார் கோட்புலியார் அடி வணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார்தும் பரிசினையாம் பகருவாம் என்று பத்தராய் பணிவார்தும் அடியார்களுக்கெல்லாம் அடியானாக நான் இருக்கும் தன்மையை சுந்தரர் அடுத்த பாடலில் குறிப்பிடுகின்றார் என்று சேக்கிழார் சொல்கின்றார். கோட்புலி நாயனாரின் புராணத்தை அடியேனுக்கு இயன்ற அளவில் சொல்லி இருக்கின்றேன். இதில் வணக்கம், நான் கோமல் சேகர் பேசுறேன். வணக்கம். ஏஆர்கோன் கலிக்காம நாயனார்ல 32 42 வரலும் உள்ள பாடல் இருக்குயா. இது இவரோட வரலாறு. முக்கியமான வரலாறு. ஏஆர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல 32வது பாடல்ல இருந்து 42வது பாடல் வரை முக்கியமான வரலாறு சுந்தரமூர்த்தி சாமி. அதை ஒரு கோடு காட்டினேன் நான். சரி சரி. இவரை பற்றி நாட்டியத்தான் குடி சென்றிருந்த போது நடந்த நிகழ்ச்சியை சுந்தரர் பெரிய சொல்கின்றார். இவரது மகள்களை எல்லாம் சுந்தரர் ஏற்றுக்கொள்கின்றார் மகிழ்ச்சியுடன் அப்படின்னு சொன்னேன் நான். அதோடு விட்டுட்டேன், அவ்வளவுதான். சரி சரி சரிங்க. நல்லது நல்லது. அந்த இவன் பேரோன் அந்த வாயில் காவலன் அந்த ஊர்ல இருந்திருக்க மாட்டான் போல் இருக்கு. அவரோட சேர்ந்து இந்த போருக்கு போயிருப்பான் போல் இருக்கு. அவன் தப்பிக்கிறான் இல்லையா, வாயில காவல் பண்ற ஒரு பேரும். உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்டா இருக்குது. காரணமா இருக்கலாம். நல்லது. மகிழ்ச்சி. இரண்டாவது சுற்றத்தார்கள் தானே அனைத்து நெல்லையும் உண்டார்கள். அந்த வாயிற்காவது சுற்றத்தானாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த 2 பேரையும் வனப்பகை சிங்கடியை பத்தி இதுல குறிப்பு இல்லை. அவர்கள் என்ன ஆச்சு, இவர் வெளியில திருமணம் பண்ணி வெளியில போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால அது குறிக்கல. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் மகவாக ஏற்ற அந்த இருக்கு பெரிய புராணத்துல. வேற எதுவும் குறிப்பு காணும் பெரிய புராணத்துல காணும். அவர்களை கொல்லவும் முடியாது. சுந்தரமூர்த்தி சாமிகள் மகவாக ஏற்றுக்கொண்ட அவர்களை இவரால கொல்ல முடியாது. ஆனா அங்க அவர்கள் இருந்ததா குறிப்பு இல்லை. அவர்கள் மகளாக ஏற்றுக்கொண்டால் இது அந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்தா பின்னாடி நடந்தா நமக்கு தெரியல. இல்ல முன்னாடிதான் ஐயா. அதாவது இந்த நிகழ்வுக்கு முன்னாடிதான் அது நடந்திருக்கு. கொடிரன் கோட்பொழின்னு சொல்றது. கொடிரன் கோட்பொழின்னு சொன்னது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்களை மகளாக ஏற்றுக்கொண்டு தரணும்னு அழைத்துக் கொண்டு சென்றிருப்பார் அல்லவா. அழைத்து கொண்டு போகல. அப்படி குறிப்பு இல்ல. அந்த மாதிரி இல்ல. அழைத்து கொண்டு போகலன்னு சொல்ல, விட்டு விட்டாருன்னு சொல்லல. ஊகம், என்னோட ஊகம். மகளாக ஏற்றுக்கொண்டாரா என்ன அர்த்தம்? மகள் ஏற்றுக்கொண்டதால் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா. கோட்புலி நாயனாருடைய விருப்பம் அவர்களை இருவரையும் மணந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சுந்தரர் மணந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருந்தது. ஆனால் சுந்தரருக்கு அத்தகைய விருப்பம் ஏதும் இல்லை. அவர் செய்ய வேண்டிய அணிந்திதை அவங்க 2 பேரையும் அவர் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டார். கமலினி அணிந்திதை இருவரையும். எனவே மேலும் இல்லற பந்தத்தில் ஈடுபடுவதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு விருப்பம் இல்லை. எனவேதான் இவர்களை மகளாக ஏற்றுக்கொள்கின்றார். அவர் மகள்களாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அழைத்து சென்றிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சரிங்கய்யா.
மிக மிக மகிழ்ச்சி. அந்த 10 பாடல்கள் அவர் வந்து அர்ச்சனை பண்ற குறிப்பெல்லாம் இருக்கு. அடிச்சுட்டு போய் அப்ப இந்த மனைவியர்லாம் இருக்காங்க. அதான் முன்னாடி நிகழ்ந்தது. இவரோட சொல்லணுமா மனைவியர் தான் அதுவும்? எல்லாமே மங்கள பொருள்கள் அதுவும் எல்லாம் தாங்கி வராங்கல்ல. அதுவும் கவர் பண்ணமா? இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. நீங்க வேற பேசணும். பண்ணலாம், நீங்க சொல்லுங்க. அத 32வது பாடல்ல இருந்து அப்படியே வேகமாவே சொல்லிடலாம் பாடாம. சரி, ஆ. ஒரே ஒரு நிமிஷம் அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். ஏஆர் கோன் 32. ஆமாம், அதான் சொல்லிட்டேங்க 32 அப்படின்னுட்டு. நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட சிந்தனைகளில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து அடியனுக்கு சுட்டிக்காட்டு திருத்துமாறு கேட்டுக்கொண்டு, கோமலையா அவர்கள் சொல்லியபடி இப்பொழுது சற்று வேகமாக நாம் அதனை பெரிய புராணத்து ஏஆர் கோன் கலிக்காம நாயனார் புராணத்து பாடல்களை சிந்திக்கலாம். 12 திருமுறை. ஏஆர் கோன் கலிக்காம நாயனார் புராணம், அதில் 32வது பாடல். தேவருதுங்க திருத்தொண்டர் முடையும் செல்வ திருவாரூர் காவல் கொண்டு தனியாளும் கடவுள் பெருமான் கடல் வணங்கி நாவலூர் அருள் பெற்று நம்பற்பதிகள் பிறரெண்ணி பாவை பாகர் தமை பணிந்து பாடும் விருப்பில் சென்றடைவார் மாலும் மயனும் உணல் வருகிறார் மகிழும் பதிகள் பல வணங்கி ஞால நிகழ்கோட்புலியார் தம் நாட்டியத்தான் குடி நண்ட ஏலும் வகையால் அலங்கரித்தங்கு அவரும் எதிர்கொண்டிறங்கி கோலமணி மாளிகையின் கண் ஆர்வம் பெருக கொடுப்புக்கார். நாட்டியத்தான் குடி தளத்திற்கு சுந்தரர் சென்றிருந்த போது கோட்புலியார் அவரை வரவேற்று தெருவையெல்லாம் அலங்கரித்து சிறந்த வகையில் இவரை வரவேற்றார் என்று கூறுகின்றார். பெரிய புராணத்தில் ஆங்காங்கே பல அடியார்கள் திருஞான சம்பந்த பெருமானாரையும் அப்பர் பெருமானாரையும் மற்ற அடியார்களையும் எவ்வாறு எதிர்கொண்டு அவர்களுக்கு மதிப்படுத்தி சிறந்த மதிப்புடன் அவர்களை வரவேற்றனர் என்பதை பார்க்கின்றோம். அந்த நிகழ்ச்சி தான் இங்கும் சொல்லப்படுகின்றது. அடியார்களை நாம் போற்ற வேண்டும், பெருமானை போற்றுவது போல் அடியார்களையும் நாம் போற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்தப்படும் குறிப்பு. தூயமணி பொன் தவிசில் எழுந்தருளி இருக்க தூணீரால் சேயமலர் சேவடி விளக்கி தெளித்து கொண்ட செழும்பு நல்லால் மேய சுடர் மாளிகை எங்கும் விளங்க வீசி உளம் கழிப்ப ஏய சிறப்பில் அர்ச்சனைகள் எல்லாம் இயல்பின் முறை புரிவார். சுந்தரர் வருகின்றார். அடியார்களை எவ்வாறு வரவேற்க வேண்டும், அடியார்களுக்கு எவ்வாறெல்லாம் தொண்டுகள் புரிய வேண்டும் என்பது இந்த பாடலில் மிகவும் அழகாக சொல்லப்படுகின்றது. அடியார்களின் மலரடிகளை நீரால் விளக்கி அந்த நீரினை நமது தலையின் மீது தெளித்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரே ஒரு நாங்கள் செய்து வரும் பழக்கம் ஒன்றுதான் இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது. எங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக நாங்கள் அந்தணர்களை வரவழைத்து வேத மந்திரங்களால் ஓதிய பின்னர் அந்த அந்தணர்களை வணங்கி பல வகையாலும் அவர்களை வழிபட்டு செய்வோம். அப்பொழுது முதலில் அவர்களது கால்களை இவ்வாறு நீரால் களைந்து சுத்தம் செய்து அதன் பின்னர் கால்களில் சந்தனம் எல்லாம் இட்டு பின்னர் உடம்பிலும் பூசிக்கொள்வதற்கு சந்தனமும் அளித்து அவர்களுக்கு அணிகலன்களாக பூ மாலைகளையும் அணிவித்து அவர்களுக்கு செல்வமாக ஒரு சில காசுகளும் கொடுத்து அவர்களது தலை முதல் பாதம் வரை மலர்கள் தூவி வணங்கி அவர்களை நமஸ்காரம் செய்து அதன் பின்னர் தான் அவர்களை உணவு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்போம். அந்த முறையெல்லாம் இங்கே பெரிய புராணத்தில் பல இடங்களில் அடியார்கள் செய்திருக்கும் தன்மையை நாம் உணர முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. பூந்தன் பனிவீர் கொடு சமைத்த பொருவில் விரை சந்தன கலவை வாய்ந்த அகிலின் அறிஞ்சாந்து
வாச நிறைமான் மதச்சேரு தோய்ந்த புகை நாவியின் நறுனை தூய பசுங்கற்பூர முதல் ஏய்ந்த அடைக்காய் அமுதனைய எண்ணில் மணிப்பாசன தேந்தி வேறு வேறு திருப்பள்ளி தாமப்பணிகள் மிக எடுத்து மாறிலாத மணி திருவா மரணம் வறுக்க முதலதாங்கி ஈரில் விதைத்து பருவட்டம் ஊழின் நிறைத்தே எதிரிறங்கி ஆறு புரிந்தார் அடி தொண்டர் அளவில் பூசை கூட அளித்தார். அந்த செய்கையெல்லாம் தான் இங்கே ஐயா சொல்லப்படுகிறது. கொஞ்சம் 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாம் ஐயா, கொஞ்சம் விளக்கமாவே சொல்லிடுங்க. 1/4 மணி நேரம் எடுத்துங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. மாலும் அயனும் உணர்வறியார் மகிழும் பதிகள் பல வணங்கி ஞால நிகழ் கோட்புலியார்த்தம் நாட்டியத்தான் குடி நன்ன பிரமனும் திருமாலும் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியாத பெருமானாக விளங்கிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்க பல தலங்களை வணங்கிய கண்டு சென்று வணங்கிய பின்னர் நாட்டியத்தான் குடி செல்கின்றார் என்று கூறுகின்றார். இவருக்கு இத்தகைய 7 வகையால் என்று கூறுகின்றார். பெரிய அடியாராகிய சுந்தரருக்கு பொருத்தமான வகையில் நகரை அலங்கரித்தார் என்று கூறுகின்றார். 7 வகையால் அலங்கரித்து அங்கு எவரும் எதிர்கொண்டு இனிதிரைஞ்ச ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை எதிர்கொண்டு அவரை வேண்டிக் கொண்டு எங்களது மாளிகைக்கு வந்து தங்குங்கள் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டு அவரை தங்களது மாளிகைக்கு அழைத்து கொண்டு சென்றாராம். தூய மணிப்பொன் தவிசில் எழுந்தருளி மாளிகைக்கு அழைத்து சென்ற பின்னர் முத்துக்களாலான உயர்ந்த அரியணையில் அவரை இருக்குமாறு வேண்டுகின்றார் கோட்புலியார். அவ்வாறு வேண்டிய பின்னர் அவரது மலரணைய திருவடிகளை, மலர் போன்ற திருவடிகளை நீரால் விளக்கி அந்த நீரினை மாளிகை அனைத்து இடங்களையும் தெளிக்கின்றாராம். புண்ணியாவாஜனம் என்று சொல்வோம். அவ்வாறு அந்த திருவடி தொடர்பு கொண்ட அந்த நீரினை அந்த மாளிகையை அனைத்து இடங்களிலும் தெளித்து மாளிகையே புனிதப்படுத்தி விட்டாராம். தமது இல்லத்தையே புனிதப்படுத்தி விட்டு தாமும் தனது உடல் தலை மீது தெளித்து கொண்டார். சுடர் மாளிகை எங்கும் விளங்க வீசி உளம் கழிப்ப, உள்ளம் கழித்து செய்தது. அதாவது ஏதோ ஒரு வேண்டுமென்றே ஒரு இந்த சடங்கு செய்வது போன்று செய்யாமல் உளம் கழித்து செய்தது முட்டாமல் அர்ச்சனைகள் எல்லாம் இயல்பின் முறை புரிவார். அவரது புகழையெல்லாம் எடுத்து ஓதி அந்த புகழையெல்லாம் அர்ச்சனைகளாக சொல்லி இயல்பாக உள்ளம் கனிந்து காதலாகி கசிந்து அப்படின்னு சொல்கின்றார்கள் அல்லவா திருஞான சம்பந்தர். அதை போன்று உள்ளம் கனிந்து சொல்றாராம். பூந்தன் பனிநீர் கொடு சமைத்த பொருவில் விர சந்தன கலவை, நறுமணம் வாய்ந்த சந்தன கலவை, பன்னீருடன் கலந்த சந்தன கலவை, அகில் கட்டையால் தேர்த்து ஒரு அகில் கட்டையை தேய்த்தால் கிடைக்கும் அந்த சார்ந்து அதை அனைத்தையும் கலந்து கஸ்தூரி, மான்மத சேரு என்பது கஸ்தூரி குறிப்பிடுகின்றது. அந்த கஸ்தூரி இவையெல்லாம் கலந்த நறுமண கலவையை சுந்தரருக்கு அவர் அளிக்கின்றார். அதை அளித்து சுந்தரர் தமது திருமேனியின் மீது பூசிக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்த பின்னர் அவருக்கு பசுங்கற்பூரம், நாம் நன்மை தரும் பாக்கு இவற்றையெல்லாம் வெற்றிலையுடன் சேர்த்து கொடுக்கின்றார். போட்டு உணவு உண்ட பின்னர் போட்டுக்கொள்வதற்காக. அதன் பின்னர் வேறு வேறு திருப்பள்ளி தாமப்பணிகள் பல எடுத்து பல வகையான மலர் மாலைகள் அவற்றையெல்லாம் எடுத்து மாறிலாத மணி திரு ஆபரண வருக்கம் பல தாங்கி பல அணிமணிகளையும் அணிவகைகளையும் நகைகளையும் அழகான ஆடைகளையும் முறையாக சுந்தரருக்கு அவர் அளிக்கின்றாராம். வேறு வேறு திருப்பள்ளி தாமப்பணிகள் மிக எடுத்து மாறிலாத மணி திரு ஆபரண வருக்கம் பல தாங்கி ஈரில் விதத்து பரிவட்டம் ஊழின் நிறைத்து எதிரிறங்கி பரிவட்டம் கட்டுகின்றாராம். ஊழின் நிறைத்து எதிரிறங்கி 6 புனைந்தார் அடித்தொண்டர், கங்கையாரை புனித பெருமானுக்கு அடித்தொண்டர் ஆகிய சிவபெருமானுக்கு அளவில் பூஜை, அளவற்ற பூஜை. என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது என்று சேக்கிழார் சொல்கின்றார். அவர் செய்த பூஜை அளவில் பூஜை, அளந்து என்னால் சொல்லவே முடியாது, என்னால் முடிந்த வரைக்கும் சொல்லியுள்ளேன் என்று கூறுகின்றார். செங்கோல் அரசன் அருளுரிமை சேனாபதியாம் கோட்புலியார் நம் கோமானை நாவலூர் நகரார் வேந்தை
நண்பினால் தம் கோமனையில் திரு அமுது செய்வித்து இறங்கி தலை சிறந்த பொங்கு ஓதம் போர் பெருங்காதல். அவர் பால் காதல் அன்பு பெருகிறாம். எவ்வாறு? பொங்கு ஓதம் போல் கடலில் அலைகள் பெருகுவது போன்று தொடர்ந்து அலைகள் வந்து கொண்டிருந்தால் எவ்வாறு இருக்குமோ அன்பு அலைகள் அவரது உள்ளத்தில் மிகவும் அதிகமாக பொங்கியதாம். பொங்கோதம் போல் பெரும் காதல் புரிந்தார், பின்னும் போற்றுவாராம். எவ்வளவு செய்த பின்னரும் மேலும் கோட்புலியார் அவரை போற்றினார் என்று கூறுகின்றார். முதல் 3 அடிகளில் செங்கோல் அரசன் அருளுரிமை சேனாபதியாம் கோட்புலியார் என்று கோட்புலியார் சேனாபதியாக இருந்த தன்மையை குறிப்பிடுகின்றார். நம் கோமானை நாவலூர் நகரார் வேந்தை நமக்கெல்லாம் பதியாக தலைவனாக திகழக்கூடிய சுந்தரரை நாவலூர் நகரத்து வேந்தனாக இருப்பவனை நண்பினால் தம் கோமனையில் அன்பு காட்டி அவரை தமது மனைக்கு அழைத்து திருஅமுது செய்துவித்து இவ்வாறெல்லாம் அவரை பாராட்டினார் என்று கூறுகின்றார். ஆனா விருப்பின் மற்றவர் நாம் அருமையால் முன் பெற்றெடுத்த தேனார் கூதை சிங்கடியார் தமையும் அவர் பின் கரு உயிர்த்து மானார் நோக்கின் வனப்பகையார் தமையும் குணர்ந்து வன் தொண்டர் தூணான் மலத்தால் பணிவித்து தாமும் தொழுது சொல்லுவார். தமது அழகிய மகள்கள் இருவரையும் சுந்தரரிடம் திருமுன்பு கொண்டு வந்து அவரது கை பிடிக்க வைத்து அப்போது மேலும் சொல்கின்றாராம் கோட்புலிராயனார். என்ன? அடியேன் பெற்ற மக்கள் இவர் அடிமையாக கொண்டருளி கடிசேர் மலர்த்தாள் தொழுதுய கருணை அளிக்க வேண்டுமென தொடி சேர்த்தளிர்கை இவர் எனக்கு தூய மக்கள் என கொண்ட படியே மகன்மையா கொண்டார் பறவையார் தம் குழுனர். அடியேனுடைய மக்கள் இவர்கள் இருவரையும் நீ அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தொடர்ந்து உனது நறுமணம் வீசும் திருவடிகளை தொழுது வாழ்வினில் உய்வினை அடைய வேண்டும். அத்தகைய வாய்ப்பினை நீ அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் இருவரது கைகளையும் பிடித்து இவர்களது தூய மக்கள் என சொல்லியவாறு அவர்களை சுந்தரரிடம் சேர்க்கின்றார். சுந்தரர் என்று சொல்கின்றார், பறவையார்த்தம் குழுவினார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். எனக்கு ஏற்கனவே பறவை என்று ஒரு மனைவி இருப்பதால் அதற்கு மேல் நான் வேறு எவரையும் மணந்து கொள்ள மாட்டேன், இவர்கள் எனது மகள்களாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று குறிப்பினார், உணர்த்துகின்றாராம். படியே மகன்மையா கொண்டார் பறவையார்த்தம் கொழுனார் என்று கூறுகின்றார். கோதை சூழ்ந்த குழலாரை குரங்கின் வைத்து கொண்டிருந்து காதல் நிறைந்த புதல்வியராம் கருத்தொட்கசிவால் அணைத்துச்சி மீது கண்ணீர் விழமூந்து வேண்டுவனவும் கொடுத்தருளி நாதர் கோயில் சென்றடைந்தார் நம்பீரான் தோழ. தனது மகள்களாக ஏற்றுக்கொண்ட இருவரையும் தனது தொடையின் மீது உட்கார வைத்துக் கொள்கின்றாராம். குரங்கு என்றால் தொடை என்று பொருள். மடி, தமது மடி மீது அவர்களை அமர்வித்து காதல் மக்கள் என்று அவர்களை சொல்லி கசிவுடன் அன்புடன் அவர்களது உச்சி மோந்து அவர்களுக்கு ஆசை கூறுகின்றார். இவர் கொண்ட அன்பின் காரணமாக இவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகின்றதாம். கருத்து உள் கசிவால் அணைத்து என்று உச்சி மீது கண்ணீர் விழ மோந்து கண்ணீர் துளிகள் அவர்களது தலையின் மீது விழுகின்றதாம். பின்னர் அவர்களுக்கு வேண்டியனவற்றையெல்லாம் கொடுக்கின்றாராம் சுந்தர். கொடுத்த பின்னர் சிவபெருமான் திருக்கோயில் சென்றடைந்தார் என்று கூறுகின்றார். வென்றி வெள்ளேர் உயர்த்தருளும் விமலர் திருக்கோபுரம் இறங்கி ஒன்றும் உள்ள தொடுமன்பால் உச்சி குவித்த கரத்தோடும் சென்று புக்கு பணிந்து திரு பதிகம் பூணான் என்றெடுத்து ஒன்றை முடியார் அருளுரிமை சிறப்பித்தார் கோட்புலியாரை. பூணான் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடுகின்றார். நாட்டியத்தான் குடி நம்பி என்று பெருமானை இந்த பதிகத்தின் பாடல்களில் அழைத்து பாடுகின்றார்.
வென்றி வெள்ளேர் உயர்த்தருளும் விமலர் திரு கோபுரம் ரஞ்சி. கோபுரத்தை கண்டவுடனே தனது இரு கைகளையும் தலைமேல் கூப்பி கோபுரத்தையும் பணிந்து அதன் பின்னர் உள்ளே திருக்கோயிலில் புகுந்த பின்னர் பூண்ணாண்ணன் அறமும் கண்டு அஞ்சேல் என்று தொடங்கும் அந்த திருப்பதிகத்தை தக்கராக பண்ணில் அமைந்த அருமையான திருப்பதிகத்தை பாடுகின்றார். அந்த பதிகத்தின் கடைப்பாடலில் சிங்கடி அப்பன் என்று குறிப்பிட்டு தாம் சிங்கடியையும் வனப்பகையும் தனது மகள்களாக ஏற்றுக்கொண்ட தன்மையை மீண்டும் இந்த பதிகத்தினில் உணர்த்துகின்றார். சிறப்பித்து அருளும் திருக்கடைக்காப்பு அதனிடை சிங்கடியாரை பிறப்பித்து எடுத்த பிதாவாக தம்மை நினைந்த பெற்றினார். தமக்கு பிறந்த மகள்களாகவே அவர்கள் இருவரையும் அவர் கருதிய தன்மை, பெற்றி என்றால் தன்மை என்று பொருள், நினைந்த கருதிய, பிறப்பித்தெடுத்த பிதாவாக தாம் பெற்ற மகள்களாக சிறப்பித்தருளும் திருக்கடைக்கா பதனடை சிங்கடியாரை பிறப்பித்தெடுத்த பிதாவாக தம்மை நினைந்த பெற்றியினால் மரப்பில் வகை சிங்கடி அப்பன் தன்னையே சொல்லிக் கொள்கின்றார். நான் சிங்கடி அப்பன் என்று சொல்லிக்கொண்டு தம்மை வைத்தருளி அழகிய இசைப்பதிகத்தை பாடி பெருமானிடம் வேண்டுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். அந்த பாடலையும் நாம் பார்க்கின்றோம். கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடார் தொல்புகழ் நாட்டியத்தான் குடி நம்பியை நாளும் மறவா சேடார் பூங்கடல் சிங்கடி அப்பன் திருவாரூரன். இங்கே சுந்தரர் என்று சொல்லவில்லை, சிங்கடியப்பன் திருவாரூரன் என்று தன்னை சொல்லி உரைத்த பாடியராகிலும் பாடுமின் தொண்டீர் பாட நும் பாவும் பற்று அருமை என்று அழகாக குறிப்பிட்டு அதன் பின்னர் தொடர்ந்து வேறு வரிவல்லம் முதலான தலங்கள் எல்லாம் செல்கின்றார் என்று இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார். பொறுமையா சிறப்பு, கொஞ்சம் சுருக்கமாக தான் சொன்னேன், அதிகமாக போல விவரம். சரியா இல்ல, முன்னதாகவே திட்டமிட்டு இருந்தா சரியா வந்திருக்கும். நல்லா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வரலாறுயா. என்ன கோட்புலி நாயனார் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கு. அதை சேர்த்துதான் நம்ம சொல்லணும். எனக்கு நான் உங்க ப்ரோக்ராம்லாம் தொடர்ந்து கவனிக்கிறது இல்லை, ஆனால் நீங்க என்ன கவர் பண்ணீங்க என்ன கவர் பண்ணல அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு குறையும் இருக்கு. அதனாலதான் லேசா ஒரு கோடு மட்டும் காட்டிட்டேன். இருந்தாலும் ஐயா நீங்க கேட்டீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல, மிக அற்புதமாக சொன்னீங்கய்யா. அந்த 40வது பாடல் நம்ம ரொம்ப சிந்திக்க தோன்றது. அவங்கள பெண்களாக மட்டும் ஏத்துக்கல, என்ன ஏத்துக்கொண்டோடனே அந்த உணர்வு பூர்வமாக இவர் முழுவதுமாக ஒரு தகப்பனாக மாறிடுறாரு. உச்சி உள்ளம் கசிந்து அது கேட்கறதுக்கே அதை மட்டும் கொஞ்சம் விளக்கினேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு சுந்தரருக்கு செய்த உபசாரத்தை சொன்னேன். ஏன்னா அது ரெண்டு தான் இந்த பதிகத்திலே அந்த பாடல்களிலேயே காணப்படும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமான அம்சங்களாக காணப்படுகின்றது. எனக்கு எப்பவுமே அந்த வீட்டில் நான் அந்த தகப்பனாருக்கோ தாயாருக்கோ சிராத்தம் கொடுக்குற அன்னைக்கு பெரிய புராணம் தான் ஞாபகம் வரும் எனக்கு. எப்பாறெல்லாம் அடியார்களை அவர்களாம் போட்டிருக்காங்க அப்படின்னு, இதெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள முறை. அது பிரகாரம் தான் செய்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள். அதே மாதிரி அடியார்களும் செஞ்சாங்க நாளில் நினைக்கிற போது எந்த அளவுக்கு வேதங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு தமது வாழ்நாளில் பின்பற்றினார்கள் என்பது மட்டுமல்லாமல் அந்த செய்கைகளை எல்லாம் எவ்வளவு அழகாக சேக்கிழார் எடுத்து சொல்கின்றார் என்று பார்க்கும்போது ரொம்ப பெருமிதமா இருக்கின்றது. வேதம் போற்றும் தமிழகம், வேதத்தை போற்றி வந்த தமிழகம். இப்பதான் கொஞ்ச நாளா நம்ம கொஞ்சம் திசை மாறிட்டோம். என்ன பண்றது, எல்லாம் பகவான் பார்த்துப்பார். அவர் திருப்பி நம்மளை பண்ணுவார். வேதநெறி தழைத்தோங்க தானே அவர் அவதாரம் செய்தார். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய அடியார்களை எல்லாம் பூதகணங்களாக பார்த்தவர் திருஞான சம்பந்தர். அந்த பரம்பரை தொடர்ந்து பொலிய வேண்டும் என்பதற்காக அவர் செய்த செய்கைகளை எல்லாம் தான் ரொம்ப அழகா சேக்கிழார் சொல்லிண்டே போறார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எப்படி இருந்த நாமெல்லாம் இப்படி சீர்கட்டின்ற நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு தோன்றது. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு நினைவூட்டும் விதமாக பெரிய புராண பாடல்களும் திருமுறை பாடல்களும் அமைந்திருப்பதை காணும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அதை நம்ம திருப்பி அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். அடுத்த தலைமுறையும் அவர்களெல்லாம் பின்பற்றணும். வேதங்களுக்கு எந்த விதத்திலும் மாறுபட்டதல்ல திருமுறை பாடல்கள். வேதங்களின் வழியே தான் திருமுறை பாடல்கள் இருக்கின்றது. வேதங்களின் கருத்து தான் திருமுறைகள் வருகின்றது. வேதங்கள் தான் முதலில் தோன்றியவை. பெருமான் தான் அவரை தோற்றுவித்தார். பெருமான் தான் இவர்களையும் பாடச் செய்து அந்த வேத கருத்துக்களை உணர்த்துகின்றார். எனவே வேதங்களில் உள்ள கருத்துக்களை இவர்கள் சொல்வது எந்த விதத்திலும் தேவாரத்தை தளத்தை குறைப்பதில்லை.
மேலும் உயர்த்துகின்றது. சொல்லப்போனால் சிவபெருமான் கருத்துக்கள் தானே, திருவுள்ள கருத்துக்கள் தானே வேதங்கள். அந்த கருத்துக்கள் தானே இந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் மிகவும் அழகாக நாம் புரிந்து கொள்ளும் வகையில், மிகவும் எளியதான வகையில். 4 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பாடல்ல கேட்டேன். ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படின்னுட்டு அவர் ரொம்ப அழகா விளக்கினார். அதுல ஒன்றாய் வேறாய் உடனாய்ன்னு சொல்லும்போது எவ்வாறு சங்கரவரோட அத்வைத கருத்து, மத்வரோட துவைத கருத்து, ராமானுஜரோட விசிஷ்டாத்வைத கருத்து மூன்றையும் உள்ளடக்கி ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் பெருமான் இருக்கின்றார் என்று திருஞான சம்பந்த பெருமானார் திருவிழிமலை பதிகத்தில் பாடியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது புல்லரிக்கின்றார். அந்த அளவுக்கு அழகிய கருத்துக்கள் கொண்டவை திருமுறை பாடல்கள் அனைத்தும், பெரிய புராணம் உட்பட. அதனால தானே நம்ம தெய்வ சேர்க்கிறார் புலவர்னு சொல்றோம். எவ்வளவு அழகா அடியார்களை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. நமக்கு ஓரளவுக்கு எனது சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்களே, ஏதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சுட்டி தவறு இல்லையா? இதுதான் இந்த பண்பு பாருங்க. நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பேசின வீடியோவில் நீங்க இப்ப சொல்றீங்க பாருங்க. நான் வந்து இப்ப ஏதோ பேசியிருக்கேன், என்ன அறிந்து நான் தவறு பண்ணல. அறியாமல் தவறு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் தயவு செய்து தெரிவிங்கள் தான் நான் வந்து கேட்டிருக்கிறேன். அந்த பண்பு நலன்கள் தான் எல்லாருக்கும் வரணும். அது காலப்போக்கில் வரும். இந்த 37வது பாடல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, வேளாண் குலத்தை சேர்ந்தவர் இவர் நம்ம கோட்புலி நாயனார். இங்க வந்து இவரை திருவமுது செய்து வித்து அருள்றாரு சுந்தரமூர்த்தி சாமிகளை. அங்க வந்து அந்த அடியார்கள்னு வந்துட்டாங்கன்னா, திருத்தொண்டர்கள்னு வந்தாங்கன்னா இந்த சாதி குல வேறுபாடுகள் கிடையாது. ஆமா, இந்த வேறுபாடு இல்லாத காரணத்தால் தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை நீலநக்கராகிய அந்தணர் தமது வேள்விச்சாலை இருந்த அறையில் படுக்க சொல்கின்றார். அவரையும் அவரது மனைவியும். சாதி வேறுபாடு என்றுமே பெரிய புராணத்தில் உணர்த்தப்படும் தொண்டர்கள் கருதவில்லை. இது ஒரு மேலும் ஒரு கருத்தியாது. அந்த சிங்கடி வனப்பேகையை கிட்டத்தட்ட ஒரு 15 பாடல்களுக்கு மேல வைத்து பாடியிருக்காரு. அங்க திரு அஞ்சைக்களத்துல உள்ள ஒரு பதிகத்திலையும் அந்த சில பாடல சிங்கடிங்கிறாரு, சில பாடல் சிங்கடி வனப்பகை நிறுத்தி சேர்த்தே சொல்றாரு. நான் ஒரு குறிப்பெடுத்தேன், அது கட்டுரையா எழுதுனா நினைப்பு இல்லை. நான் ஒரு 6-7 வருஷம் வந்து ஒரு குறிப்பெடுத்தேன், எல்லா பதிகத்திலையும் எங்கெங்க சொல்லியிருக்காருன்னு. மிக மிக மகிழ்ச்சி. ஒரு பாடல எழுதிய வச்சிருக்கேன் நான். சிவா நல்லதுயா, நல்லது நல்லது.